நம்ம நிறைய சாம்பார் வச்சுருப்போம். ஆனால் வந்து இந்த முருங்கைக்கீரை சாம்பார்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சாம்பார். வாங்க இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போ தமிழ் வருஷப்பருப்புக்கு ஆஃபர் போட்டிருக்கிறோம். ஏப்ரல் 26லேருந்து மே மாதம் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்குது. 1500 மேலே வாங்குறவங்களுக்கு இந்த ஜெர்மன் சில்வர் வந்து நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம். நம்ம ஸ்பூன் வித் பவுல். இது நீங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க, சூப்பரான கிஃப்ட் இது. தேங்க்யூ. முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 2 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 3 பல் பூண்டு, ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் உப்பு, 1 நிமிஷம் வதக்கினா போதும். பருப்பு வேக வைக்கும் போது ஒரு தக்காளி போட்டு தான் வேக வச்சு எடுத்தோம். இதில் வந்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ நான் இதில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் சாம்பார் பொடி தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த சாம்பார் பொடி சேர்த்து நம்ம சாம்பார் செய்யும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் சாம்பார் பொடி மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் சாம்பார் பொடி, சாம்பார் மேம்பொடி அப்படின்னு கூட இருக்குது. இந்த சாம்பார் மேம்பொடி பார்த்தீங்கன்னா சாம்பார் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக இந்த சாம்பார் மேலே நம்ம தூவி விட்டோன்னா கல்யாண வீட்டில் சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. நம்ம இதுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை பருப்பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி எல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்காக முருங்கைக்கீரை ஆஞ்சிட்டு இருந்தாங்களா, அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ சாம்பார் செஞ்சிட்ருக்கிறேன். இதில் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இதில் சாம்பார் மேம்பொடி 1 ஸ்பூன் மட்டும் தூவிட்டு அப்படியே நம்ம வந்து சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம். மேம்பொடி பாருங்கள், நல்லா திரியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சாம்பார் வந்து இந்த கல்யாண வீட்டு சாம்பார் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த சாம்பார் மேம்பொடியை சேர்த்துக்கிறேன். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தான் பருப்பு சேர்த்துருக்குறேன். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க. கலந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்கி வச்சுட்டு மல்லி இலை தூவிக்கிறேன். இப்போ தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரியட்டும். இது கூடவே சீரகம், மிளகு, வெந்தயம், பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ தாளித்ததை அப்படியே சாம்பாரில் கொட்டிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் நமக்கு ரெடி. சூப்பரான டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முருங்கைக்கீரை லாஸ்ட்டாக சேர்த்தோம் பார்த்தீங்களா, அதோட வாசனை, மேம்பொடி வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முருங்கைக்கீரை சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.